நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, So today what we are going to see is, உடன்படிக்கை என்பது ஒரு வார்த்தை. we are saying that covenant is word. உடன்படிக்கைன்றது வார்த்தை. Covenant is word. இப்ப ஆண்டருக்கு உடன்படிக்கைன்னா அவருக்கு வார்த்தை தான் உடன்படிக்கை. For God, covenant is word. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, If he has given us a word, அதுதான் அவருக்கு உடன்படிக்கை. for him it is his covenant. அதுக்கு உண்மையா இருப்பாரு. And he will be very truthful to it. அது கமிட்டடா இருப்பாரு. He will be committed to it. அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன சொல்றது, அதை ஹோல்ட் பண்ணுவார். He will fulfill it. He will hold on to that word until he fulfill it. யாக்கோபு இடத்துல இப்படி சொல்றாரு. He is telling to Jacob, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் என்னெல்லாம் உனக்கு சொல்லி இருக்கணும் அதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. what and all I told you, I will do it. யாக்கோபு கிட்ட இப்படி சொல்றாரு. He is telling to Jacob. சோ அவரை பொறுத்த வரைக்கும் வார்த்தை தான் அவருக்கு உடன்படிக்கை. For him the word is covenant. நம்மளுக்கு வார்த்தை உடன்படிக்கை கிடையாது பாருங்களேன். No, for us word is not a covenant. சரி, ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங்ல காலை 10 மணின்னு போட்டுருந்தாங்கன்னா, No, for a Christian meeting, if it is written, okay, meeting starts at 10 a.m. அப்படின்னா எத்தனை மணி ஆக்சுவலா மீட்டிங் ஆரம்பிக்கும்? When will the meeting really start? எல்லாம் சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? You are laughing at it. ஏன்னா உங்க மைண்ட் டிஃபால்ட்டா என்ன சொல்றது, உங்க கிளாக்ல அலாரம் வைக்கிற மாதிரி 10:30 மணிக்கு போவீங்க அங்க. No, just like we have used snoozing the alarm, it will go to 10:30. எல்லார் வீட்லயும் டைம் என்ன கரெக்ட் டைமா வச்சிருக்கீங்க? No, are you keeping the exact time in your clock? ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 30, ஒரு அதிகமா தானே வச்சிருப்பீங்க. No, you will make your clock little faster, 10 minutes or 15 minutes. புரியுதா நான் சொல்ல, புரியுதா உங்களுக்கு? Are you getting it? சோ நமக்கு நம்ம வார்த்தைக்கே என்ன கிடையாது, ஒரு என்ன சொல்றது, வாட் டு சே, மலையாளத்துல சொல்லல, உன் வாக்குக்கே என்னது, what do you say that? I forgot the word in Malayalam. அவங்களுடைய வார்த்தைக்கு அவங்களுக்கு ஒரு இது கிடையாது, வேல்யூ கிடையாது. What do you say? வேல்யூ இல்ல. No, you don't value your own words. அது ஒரு இவனா அவனாலே தெரிஞ்சிரும், ஓகே லேட்டா வருவான்னு. No, if we look into one person, it's like, okay, he is going to come late always. ஓ இவன் செய்ய மாட்டாங்க. We know that this fellow is not going to do this. வட பயங்கரமா சுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. No, he just cook up stories. உங்களுக்கு தெரியல, வாயில நிறைய பேர் வடை சுடுவாங்க பாத்தீங்களா? You know that the people who just work with their tongue alone. வாய் மட்டும் இல்லன்னா அவங்கள நாய் கூட மதிக்காத அவனலாம், அந்த மாதிரி இருக்க ஆளை பத்தி தான் பேசுறேன் நானு. ஆனா ஆண்டருக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். But for God, word is very important. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சு முடிச்சிருவார். If he says a word, he will fulfill it. Genesis 1:3 பாருங்களேன். Let us take Genesis 1:3. வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு சொன்ன உடனே, when he say that let there be light, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. there was light. வெளிச்சம் உண்டாயிடுச்சு. There was light. பாருங்க, அவர் God said, நீங்க இங்கிலீஷ்ல படிக்கும்போது God said னே வரும் அந்த சாப்டர் ஃபுல்லா. So when we look in English, we can say that God said. ஏன் என்ன மேட்டர்? Why it is? அவருடைய வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றி முடிச்சிருவார். If he says a word, he will fulfill it. சோ ஆண்டவருக்கு உடன்படிக்கை என்பது வார்த்தை. For God, the covenant is his word. வேர்ட் தான். It's word. அவருக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. And it's very important for him. Yeah. நம்ம லைஃப் see, ஆண்டவர் ஏதோ சும்மா சொன்னேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். No, God will never say that I simply said it. அவர் வாயில இருந்து புறப்பட்டுருச்சுனா வைங்களேன், if the word comes out of his mouth, அது நடத்தி காமிச்சிருவார். he will fulfill it. அவர் சும்மாலாம் அது பண்றது இல்ல. He will simply won't say anything. அவர் சும்மா அது பண்றதே கிடையாது நம்ம கிட்ட. He will not do anything simply. Yeah. ஏன்னா இந்த உலகமே எப்படி உண்டா இருக்கு அப்படின்னா, do you know how the world is created? அவருடைய வார்த்தையால உண்டா இருக்கு. through his word. ஏன்னா அவருக்கு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். Because word is so important. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, let's take Hebrews 11:3. The world is framed, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள். புரியுதா? நல்லா பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் எப்படி உண்டாச்சா? தேவனுடைய வார்த்தையினால். By faith we understand that worlds were framed by the word of God. The worlds are framed by the word of God. So ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா, so when God says a word, அந்த வார்த்தை செஞ்சு முடிச்சிருவார். he will do it. நீங்க பாக்குறீங்க, உங்க சுத்தி எல்லா இடத்தையும் பாக்குறீங்கல, அது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம். Whatever you see around you, everything was created by the word of God. பாருங்க, எங்க வீட்டுக்கு பின்னால பெரிய பெரிய மவுண்டன்ஸ் இருக்கு. Behind our house there are big mountains. நான் அடிக்கடி யோசிப்பேன்,
எப்படி இதெல்லாம் உண்டாயிருக்குல்ல அவருடைய வார்த்தையினால. I used to wonder how his word just created such a beautiful things. அவருடைய வார்த்தை, His word. பாருங்க அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். And he is so faithful to his word. இன்னொரு வசனம் காமிக்கிறேன் பாருங்களேன். I will show you one more verse. மத்தேயு 24:35. Matthew 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லைன்னு சொல்றார். Heaven and earth will pass away, but my words will by no means pass away. அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதே இல்லையா? His words will not pass away. பாருங்க அவர் வார்த்தைக்கு அவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறார். He is so faithful to his word. உலகத்துல என்ன வேணா நடந்தாலும், whatever may happen in this world, என் வார்த்தை உன்கிட்ட பேசியிருக்கேன்ல, my word is spoken over you. அதை யாரும் மாத்த முடியாது. Nothing can change it. ஒண்ணும் உன்னை தொடாது. Nothing can touch you. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னா உன் சரீரத்தை தொடறதுக்கு எதுக்கும் அதிகாரம் கிடையாது. Nothing can touch your body. If his word says that, it is. nothing. புரியுதா? உலகத்துல என்ன வேணா நடக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது. Anything may happen in this world, but in your life nothing can happen. Yes. Oh, ribala sianta rabeida, yereme riata rabauda. ஓ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பேசின வார்த்தை, எஸ், அது நிறைவேறியே முடியும். The word that God spoke over your life, it will happen. அது சூழ்நிலை பார்க்கிறது இல்ல. It will not look at the situation. அது காரியங்களை பார்க்கிறது இல்ல. It is not look into the things around you. அது உங்களுடைய இருதயத்தை பார்க்குது. It's look into your heart. உங்க இருதயத்துல, அப்பா நீர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீர், என் வாழ்க்கையில நிறைவு முடியும் அப்படி நீங்க நம்பும் பொழுது அது நிறைந்து முடிகிறது. When you say that, Father, you spoke this word over me and it will happen, then you will see the things is happening for you. பாருங்க இன்னொரு வசனம் காமிக்கிறேன். I will show you one more verse. ஏன் அவர் வார்த்தைக்கு அவர் ரொம்ப அவருக்கு அதுதான் உடன்படிக்கை அவருக்கு. Why the word is so important for you, why it is covenant for him. Isaiah 55:11 எடுங்களேன். ஏசாயா 55:11. Isaiah 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். So shall my word be that goes forth from my mouth. It shall not return to me void, but it shall accomplish what I please, and it shall prosper in the things for which I sent it. சொல்லுங்க, every word that God has released over our life, it will accomplish. Whatever word God has spoken over you, believe and it will accomplish. அது நிறைவேறி முடியும் சொல்லுங்க. It will accomplish. அது நிறைவேறி முடியும் சொல்லுங்க. It will accomplish. அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். He is so faithful to his word. அவர் ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில சொல்லிட்டாருன்னா, when he says a word over your life, அந்த வார்த்தையை தடுக்கிறது நம்ம தான். It is we who actually become an objection to that word. ஆனா அந்த வார்த்தையை அவர் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா, but if he send the word to you, அந்த வார்த்தையை நீங்க பற்றிக்கொள்ளும் பொழுது அது நிறைவேறுகிறதை நீங்க பாப்பீங்க. but when you receive that word, you will see that how it is manifesting in your life. உடன்படிக்கை என்பது அவருக்கு வார்த்தையா இருக்கிறது. Covenant is word for him. சொல்லுங்க, உடன்படிக்கை. Say covenant. அவருக்கு வார்த்தையா இருக்கு. Is his word. ஆமா, இது எப்படி சொல்றீங்க உடன்படிக்கை அவருக்கு வார்த்தையா இருக்குன்னு? How are we saying the covenant is his word? See, நம்ம லைஃப்ல ஒரு உடன்படிக்கை கான்ட்ராக்ட்னா நமக்கு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வேணும். No, in our life, covenant or contract, that we need agreements to it. அதுக்கு ஒரு மீடியம் வேணும், அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் நமக்கு. And we need an evidence for that. ஆனா ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தை தான் என்னவா இருக்குன்னா உடன்படிக்கையா இருக்கு. But for God, his covenant is the word. ஏன்னா அவர் பொய் உரையாத தேவன். Because he never lie. அவர் பொய் உரையாத தேவன். He shall never lie. இன்னொரு வசனத்தை காமிக்கிற பாருங்க, உடன்படிக்கை வார்த்தையா இருக்கிறதுன்னு. I will show you one more verse to know that the covenant is word. சங்கீதம் 89:34. Psalms 89:34. என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. My covenant I will not break nor alter the word that has gone out of my lips. பாருங்க என்ன சொல்றாரு, அவர் கவனன்ட்ட மாத்துறதே கிடையாதான். He will not break the covenant. எப்படி வார்த்தை என்னவோ அதுக்கு அவர் உண்மையா இருக்கிறார். Whatever the word that comes out of him, he is so faithful to it. உடன்படிக்கை எப்படி பண்ணிருக்காரு? How has he made the உறவுல covenant? பண்ணிருக்காரு. In a relationship. ஆனா வார்த்தையில மாத்துறது இல்ல. But he is not changing his word. பாருங்க அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. And let's see what is the next verse says. நான் தாவீதுக்கு பொய் உரையேன் அப்படின்னு சொல்லுது. Next 35. I will not lie to David. Yeah.
Yeah, you need to understand this. He will not lie to David. Once I have sown my holiness, I will not lie to David. Yeah, என்ன சொல்றாரு? ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். சொல்லிட்டார், அந்த வார்த்தையை சொல்லிட்டார். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். No chance. If I said a word to you, it is not lying. Yeah. ரிபாலா சிட்டேமேனி யாந்தரபைடா. உங்களுடைய வாழ்க்கையில அவர் வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, அப்படின்னா ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் ஏதோ உங்களுக்கு குளுகுளுன்னு வைக்கிறதுக்காக கிடையாது. Now, when he say a word into your life, every promises that given is not just to give you an excitement. அது உண்மையுள்ள வார்த்தையா இருக்கு. These words are so truthful. நிஜமா இருக்கிறது. It is truth. It's reality. உங்க வாழ்க்கையில அதை நிறைவேறி முடிகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடுவது உங்களை விடவே மாட்டார் அந்த மேட்டரை. Until and unless it get fulfilled in your life, God is not going to leave you. He's not going to leave you. Amen. He is not going to leave you. Amen. அவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். He is so faithful to his word. So ஆண்டவருக்கு எப்பவுமே வார்த்தை தான் மேட்டர். For God, the word is the most important thing. அவருக்கு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அது முடிஞ்சிடும் அவருக்கு தெரியும். No, he knows that when he speak a word, it will happen. ஏன்னா அந்த வார்த்தையில அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியும். Because we can see his heart exposed in his words. நம்மளை குறித்து என்ன காரியம் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். We can see that what he has kept for us, what he has in his heart for us in the word. பாருங்க, ஆதியாகமம்ல 1:26ல அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா அவர் இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் பாருங்க. In Genesis 1:26 we can see that God blessed us. Yeah. ஆதாம் ஏவல் அப்படின்னா அவருடைய இருதயம் என்னவா இருக்குன்னா ஆசீர்வதிக்கிறது தான் இருதயமா இருக்கு. அதுதான் உடன்படிக்கையா இருக்கு. No, God blessed them. No, blessing them. That is his heart. That is his covenant. Yeah, that is his covenant. So, ஆனா எவ்வளோ வாக்குத்தத்தம் வச்சிருக்கீங்க. You have kept lots of promises. ஏன் அது என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கீங்களா? But you will be like, why it is not happening in my life? So நான் இன்னைக்கு இன்னும் சில வசனங்களை காமிக்க போறேன். I'm going to show you some more verses today. மனுஷனோட இருதயம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்க போறேன். I will show how is man's heart. எவ்வளவுதான் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையே சொன்னாலும், how much of a word God comes and say to you, நம்ம இருதயம் எப்படி தெரியுமா இருக்கு? You know how our heart is? ஏதாவது அடையாளம் காமிங்களேன். Please show us some sign. காமிங்களேன். Please show us sign. So அவருடைய பாஷையில உடன்படிக்கை என்பது வார்த்தை. In his language, covenant is word. ஆனா மனுஷனுடைய பாஷை என்னவா இருக்கு தெரியுமா? But do you know what is man's language? அடையாளமா இருக்கு. It is sign. அவனுக்கு சைன் வேணும் எல்லாத்துக்கும். For humans, they long for sign. Yeah. Yes. எப்படி சொல்றது? How to make you understand? சரி, சில வசனம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வரலாம். We will see some verses and then I'll tell. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். In order to get you understand. ஏன் மனுஷன் அடையாளத்தை தான் பார்க்கறான்? Why man is looking for signs? எடுங்க ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். Let's take Genesis 9 12ஆம் வசனம். verse 12. அன்றியும் தேவன் எனக்கு உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவதந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக. This is the sign of the covenant which I make between me and you and every living creature that is with you for perpetual generations. Yeah, I set my rainbow. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கு பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்காக அடையாளமாய் இருக்கும். I set my rainbow in the cloud and it shall be for the sign of the covenant between me and the earth. நான் பூமிக்கும் மேலாய் மேகத்துக்கும் வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். It shall be when I bring a cloud over the earth that the rainbow shall be seen in the cloud. அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். And I will remember my covenant which is between me and you and every living creatures of all flesh. The waters shall never again come a flood to destroy all flesh. So இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார் நோவா கிட்ட. Here God is telling a word to Noah. நான் இனிமேல ஜலத்தினால நான் அழிக்க மாட்டேன் அப்படி சொல்றார். I will not destroy the earth with flood. நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்றார். He's telling I will not do it. அதற்கு அடையாளமா and to have a sign to it, ரெயின்போ நான் வைக்கிறேன் அப்படி சொல்றார். He's keeping a rainbow over there. வானவில்ல வைக்கிறேன்னு சொல்றார். He's keeping a rainbow over there. இந்த வசனம் மட்டும் புரிஞ்சிச்சுனா வைங்களேன்,
ஆண்டவர் தான் சுனாமி கொண்டு வராருன்னு நம்மால் பேச மாட்டோம். No, if you really understand this word, you can clearly know that it is not God who brings tsunami. ஆமா, உடன்படிக்கை வச்சுட்டார் அவரு. No, because he made a covenant with us. நான் இதை செய்ய மாட்டேன்னு உடன்படிக்கை He said வச்சுட்டார். that I will not do it again. சோ எப்பெல்லாம் நோவா அந்த வானவில பார்க்கும்போது So whenever Noah sees the rainbow, அவனுக்கு தெரியும் இது ஆண்டவர் என்னோட பண்ண உடன்படிக்கை. he knows that it is a covenant இல்ல with me. இல்ல பியூட்டிஃபுல்லா எப்படி இருக்குன்னா, நோவாக்கு உடன்படிக்கை பண்றாரு, அங்க இருக்க மிருக ஜீவன்கள் உடன்படிக்கை பண்றாரு, ஏத்துக்கு உடன்படிக்கை பண்றாரு அவரு. What is so beautiful in this that he is making the covenant with Noah to all the animals over there as well as to earth. யா சோ இப்போ நோவாக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி நம்புறான்? Now how is Noah believing the word which spoken by God? ஒரு அடையாளம். It is a sign. ஒரு அடையாளம். He got a sign. ஒரு அடையாளம். It's a sign. யா சோ பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. And it's very important. நீங்க ஆதியாகமத்திலே நீங்க பாக்கும்போது 1 அதிகாரத்துல 2 3 அதிகாரத்துல பாக்கும்போது When we see in Genesis 3, பாருங்க, ஆதாம் ஏவாள் மறைஞ்சுக்கிறாங்க போயிட்டு. Adam and Eve is going and hiding from God. ஆண்டவர் மேல கோவமா இருக்காருன்னு நினைக்கிறாங்க. They thought that God is so angry with us. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு போய் Dress போட்டு விடுறாரு. But God is dressing them. Yeah. Yeah. He's making a covenant. I will not hurt you. I will not hurt you. Man. Yeah. So இப்ப நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய லாங்குவேஜ் என்னவா இருக்குன்னா அடையாளமா இருக்கு. So what we have to understand is like our language is signs. நம்மளுடைய லாங்குவேஜ். Our language is sign. புரியுதா நான் சொல்றது? Are you getting in this? புரியல. சரி, இன்னொரு வருஷம் காமிக்கிறேன். We will take one more verse. Genesis 15 எடுங்களேன். Let's take Genesis 15. 2:4 படிக்கலாம் பாருங்களேன். 2ல இருந்து 4 படிக்கலாம் பாருங்களேன். Let's read from verse 2 to 4. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். எலியாசர் தான் என்னவாயிருவான்? என்னோட வீட்டுக்கு எஜமான் ஆயிருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்றான். But Abraham said, Lord God, what will you give me, seeing I go childless, and the heir of my house is Eliezer of Damascus? பின்பு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. அவனோட பிரச்சனை என்னவா இருக்கு? What is his problem? ஐயோ, எனக்கு குழந்தை இல்லையே. He is not having a child. குழந்தை இல்லையே. He is not having a child. அதான் அவன் பிரச்சனையா இருக்கு. And that was disturbing him so ஏன்னா much. ஆண்டவருடைய வார்த்தை என்ன இருக்கு? But what is God's word? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்ற வார்த்தை. I will bless you and I will make you into a great nation. ஆசீர்வாதத்தை பயங்கரமா பார்க்கறான். He is saying seeing the blessings a lot. ஆனா அத அவன் சந்ததிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆற மாதிரி பார்க்கல. But he is not able to see the next generation for him. கேக்குற ஆண்டவர் கிட்ட. Then he is asking God, எங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே ஒரு கவனன்ட். You gave me a covenant, where is it? இப்ப அடுத்த வசனத்துல பேசுறார் ஆண்டவர். In the 5th verse we can see that. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் பாருங்க அதுல. உனக்கு சுதந்திரவாளி எங்க இருந்து வரும்னா உன்னுடைய பாடியில இருந்து வரும்னு சொல்றார். And behold, the word of Lord came to him saying, this one shall not be your heir, but one who will come from your own body shall be your heir. சொல்றார், உன் சரீரத்துல இருந்து வரும்னு சொல்றார். He will come from your own body. வாவ், இது சொல்றார். And he's saying that. சரி, வெளியே கூட்டு போய் நட்சத்திரக்காகற எல்லாரும் நம்பிட்டான். And then he saw the star sky and the stars and he believed it. நம்பினவன், But the one who believed அடுத்த it, சாப்டர்ல in the next chapter நேரா we can வைஃப் கிட்ட see, சொல்றான். வைஃப் சொல்லுது, the wife is coming and telling him, வாய்ப்பில்ல ராஜா, there is no chance for me to get pregnant. உடனே ஆகர் கிட்ட போறான். And he's going to Hagar. பாருங்க, ஆனா என்ன சொல்லியிருந்தாரு? But what did he say? உனக்கும் சாராக்கும் மூலமா தான் இத கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. He said a word that the child will birth from you and Sarah. ஆனா தலைவன் அதை ஒத்துக்கல. But he didn't believe it. போயிட்டு ஆகார் கிட்ட. He went to Hagar. இப்ப குழந்தை எடுத்து காமிக்கிறாப்ல. And he got the baby. ஆனா சொல்றாரு, நான் இது உனக்கு கவனன்ட்டா கொடுக்கவில்லையே. God said that this is not my covenant. உன்னுடைய சரீரத்துல இருந்து வரும்னு சொல்லியிருக்கேன் நானு. I said it come from your body. அது சாரா மூலமா வரும்னு It சொல்லியிருக்கேன். will come through Sarah. திருப்பியும் 17 அதிகாரத்துல கவனன்ட்ட திருப்பியும் இது பண்றாரு. Again we can see he's renewing the covenant in the 17th chapter. நீங்க 7ஆம் வசனத்தை படிங்களேன். Let's read the verse 7. And I will establish my covenant between me and you and your descendants after you in their generation for an everlasting covenant to be God to you and your descendants after you. Okay. So இப்ப என்ன ஆகுதுன்னா 7ல
நான் உடன்படிக்கை பண்றேன்னு சொல்லிட்டார். In verse 7, it says that I'm making a covenant with you. ஓகே, உடன்படிக்கை. ஆண்டவர் திருப்பி உடன்படிக்கை பண்றாரு. He is making a covenant with you. சோ ஆனா இப்போ வார்த்தை யார் நம்பல? But who is not believing the word? ஆபிரகாம் நம்பல. Abraham is not able to believe the word. இப்ப உடன்படிக்கையோட கவனன்ட்ட இப்ப எங்க வைக்க போறாரு பாருங்க. And now we will see that where God is placing the sign of the covenant. 17-11 படிங்களேன். Let's read 17-11. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கும். And you shall be circumcised in the flesh of your foreskins, and it shall be a sign of the covenant between me and you. நல்ல வேளை நான் என்னோட நல்ல வேளை ஆபிரகாம் டைம்ல நான் பிறக்கல. So while reading I thought, okay, good that I didn't born on that time. ஜீசஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னேன் நான். I gave so much of gratitude towards Jesus. இப்ப ஆண்டவர் சொன்னத நம்பலாம. He was not able to believe what God said. இப்ப அடையாளம் எங்க வருது? And where did that sign came? அவன் நுனி தோல்ல வருது. It is on his foreskin. இப்ப அடையாளத்தை கொண்டு போய் இப்ப ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இது மூலமாதான் நான் இதை செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. Because he said that I'm going to do it through you. டெய்லி காலையில ஏஞ்சி சூச்சு போகும்போதெல்லாம் அவனுக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்காரு, ஆண்டவர் என்ன உடன்படிக்கை பண்ணிருக்காருன்றது அவனுடைய மனதை ரீவயர் பண்றாரு. So every day morning when he get up, when he pass urine வராதுல கிறிஸ்டியன் லாங்குவேஜ்ல நமக்கு மோஷன், பீனஸ், வெஜைனா இந்த வார்த்தைலாம், ஏன்னா இதெல்லாம் அபச்சாரமான வார்த்தை நினைக்கிறோம். these are biological word. That time he will be able to know that God has made a sign with me, a covenant with me. That is the sign for him. So every morning ஆபிரகாமுக்கு என்னவா இருந்துச்சு? ஆண்டவர் என்னோட உடன்படிக்கை பண்ணிருக்காரு. So every morning for Abraham it is like God made a covenant with me. அப்ப சொல்றாரு, இது மூலமா கடக்கிற எல்லா சீடுமே ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. And he's telling every seed that pass through it will be blessed. ஆபிரகாம் இடத்துல இருந்து பாஸ் ஆற அந்த ஸ்பெர்ம் இருக்குல்ல, அது அந்த பாஸ்ல ஆற எல்லா ஸ்பெர்முமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்றதுதான் ஆண்டோட உடன்படிக்கை. No, it is the covenant of God that each and single sperm that passing through Abraham, that will be so blessed. Yeah, that kind of covenant that he has made. So இதுக்கு அப்புறம் தான் யார் வரா? ஐசக் வரா உள்ள. After this Isaac coming. ஆண்டோட இருதயம் பாருங்க, இஸ்மாவேலையும் ஆசீர்வதிக்கிறார். But God's heart is to bless Ismail also. Yeah, that is his heart. That is his heart. உடன்படிக்கையை நீங்க சொதப்பலாம், ஆனா அவர் சொதப்புறதே கிடையாது. No, the covenant you may fail in it, but he will never fail. Listen, அவருக்கு உடன்படிக்கைனா வார்த்தை, ஆனா மனுஷனுக்கு அடையாளம். For him covenant is word, but for us the covenant is sign. அடுத்து பார்க்கலாமா? Let us see the next one. Exodus எடுங்க. Let's take Exodus. 34:27. Exodus 34:27. Then Lord said to Moses, write these words, for according to the tenor of these words, I have made a covenant with you and with Israel. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, அந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அடுத்த வசனம் படிங்க, 28. So he was there with the Lord 40 days and 40 nights. He neither ate bread nor drank water, and he wrote on the tablets the words of the covenant, the 10 commandments. Okay, so அங்கே அவன் அப்பவும் புசியாமல் தண்ணீர் குடிக்காமல் ஓகே, அவன் 10 கற்பனைகளை ஆகி உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். சொல்லுங்க, இப்ப மோசேக் கவனன்ட் எதுல பண்றாரு? So where is the Mosaic covenant happening? சொல்லுங்க, டேப்லெட்ஸ்ல பண்றாரு. It has written in the tablets. உடன்படிக்கை, the covenant. ஏனா அது அவங்க பார்க்கும் போதெல்லாம் என்ன வருது? So whenever he sees, what is he seeing? ஆண்டவருடைய உடன்படிக்கை அவங்களுக்கு ஞாபகம் வரும். They remember the covenant of God. Yeah. So மனுஷனுக்கு அடையாளம். For human it is sign. அவனுக்கு வாக்குத்தத்தம்னா அவனுக்கு அடையாளம் வேணும். For him covenant he needs a sign. ஒரு விஷயம் தெரியுமா? Do you know one thing? புதிய உடன்படிக்கையிலும் in the new covenant நமக்கு அடையாளம் இருக்கு. we have a sign. Yeah.
நமக்கு வார்த்தை என்னன்னு புரியும் போது அடையாளம் என்னன்னு புரியும் நமக்கு. When we know what is the word, we know what is the sign. இப்ப பாருங்களேன், நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன். I will give you an illustration. நம்புறவங்க ஆமென் சொல்லலாம். Those who believe can say an amen. நான் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் செக் தரேன். I'm giving a check for 1 crore. ஓகே, அப்படின்னு நான் தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா வச்சுக்கோங்களேன். But I keep on saying I will give you 1 crore, I will give you 1 crore. நீங்க என்ன சொல்லுவீங்க? What do you say? வடை சுட்டதெல்லாம் போதும், Enough of talking. எப்ப நீ செக்கா போட்டு தர அப்படின்னு கேட்பீங்க. When are you going to give me written check? ஏன்னா செக் உங்களுக்கு எவிடன்ஸ், உங்களுக்கு ஒரு சைன், நான் 1 கோடி உங்களுக்கு தரேன்னு சொன்னது. Because check actually gives you a sign that I am going to give you 1 crore. நான் சொல்ல விளங்குதா? Are you getting it? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? Are you getting it? மனுஷனுக்கு அடையாளம் தான் என்னவா இருக்குன்னா எவிடன்ஸா இருக்கு. For him, the evidence is his sign. உங்களுக்கு இப்ப பிரச்சனை புரிஞ்சிருக்கும். நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு. There are lots of promises for you. ஆனா ஏன் உங்க வாழ்க்கையில் நடக்கலனா? But why it is not happening for you? அதை எப்படி உங்க வாழ்க்கைக்கு அதை அடையாளமா மாத்தணும்னு உங்களுக்கு தெரியாம You உட்கார்ந்திருக்கீங்க. are not knowing how to get a sign from this. Yeah. நீங்க அதை பர்சீவ் பண்றது கிடையாது. You are not even pursuing it. Yeah. So அதுதான் அதோட வார்த்தையா இருக்கு. And that is the word. Yeah. So இப்போ நமக்கு என்ன கவனன்ட் மாறி இருக்குன்றது நான் முதல்ல காமிச்சிடுறேன். I will show you what is the covenant that changed for us. நமக்கு புதிய உடன்படிக்கைன்றது கவனன்ட் மாறிடுச்சு. We are in new covenant now. இதுதான் ஜெரமியா 31:31 சொல்லுது. This is what Jeremiah 31:31 saying. மோசே பண்ண அந்த உடன்படிக்கையை நான் இப்ப மாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. He is telling, I am changing the covenant that I kept with Moses. அத நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. I am changing it. நான் ஒரு புதிய உடன்படிக்கையை தரேன்னு சொல்றாரு. I will make a new covenant with you. அந்த உடன்படிக்கையின் மூலமாக நீங்க என்ன அறிந்து கொள்வீங்கன்னு சொல்றாரு. And you will know me according to this new covenant. சோ இப்ப புதிய உடன்படிக்கை 2 மேட்டர் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். And in the new covenant God is giving us 2 things. எசேக்கியேல் 36:26. Ezekiel 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. I will give you a new heart and put a new spirit within you. I will take the heart of stone out of your flesh and give you a heart of flesh. So உங்க புதிய உடன்படிக்கையில 2 என்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்டிட்டி. In the new covenant 2 entities are very important. இருதயமும் ஆவியும். The spirit and the flesh. No, heart and the spirit. The heart and the spirit. Yeah, heart and the spirit. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. It's very important. என்ன மாதிரி ஹார்ட் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா, what kind of heart God has given? ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்மிசிவ் ஹார்ட், ஒரு என்ன சொல்றது, அவருடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ற இருதயம் நமக்கு கொடுத்திருக்காரு. What kind of heart he has given? A submissive, a heart very responsive to God. நம்மளுடைய ஆவி எப்படி இருக்குன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. And we have a very sensitive spirit. சோ அப்ப புதிய உடன்படிக்கை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, the new covenant how it begins? வார்த்தை மாம்சமாச்சு. The word became flesh. So வார்த்தை என்ன ஆயிடுச்சு, இப்ப மாம்சம் ஆயிடுச்சு. The word became flesh. இயேசு இந்த உலகத்துல மாம்சத்துல வந்தாரு. Jesus came to this world as flesh. எதற்கு? Why? பிதாவுடைய இருதயத்தை வெளிப்படுத்த. In order to reveal the heart of Father. So இப்போ இந்த வார்த்தை வந்துருச்சு. And the word came. இப்போ இந்த வார்த்தை என்னவா இருக்கு அப்படின்னா நமக்கு எவிடன்ஸா இருக்கு. And this word is our evidence. பாருங்க, இயேசுனால நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ் இது. Through Jesus, this is the evidence that we got. நம்ம தைரியமா நம்பலாம். We can strongly believe. ஏன்னா வந்தவர் ஏதோ வெளியில இருந்து வரல, தேவனோட குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் இயேசு. The one who came, no, he did not come from somewhere else. He came from the family of God. Family of God. புரியுதா நான் சொல்றது? Are you getting this? சோ அப்ப புதிய ஏற்பாடோட ஸ்டார்டிங் எப்படி அவர் உடன்படிக்கை பண்றாருன்னா வார்த்தையின் மூலமாக. In the new covenant, the beginning itself, how he is making the covenant is through the word. God so loved the world, he gave his only begotten son. அப்படின்னா என்னன்னா, God is making a covenant through his word, that is Jesus. அவர் உடன்படிக்கை செய்கிறார் எப்படின்னா இயேசுவின் மூலமாக உடன்படிக்கை செய்கிறார். God is making a covenant with us through Jesus. He's making that covenant. உடன்படிக்கை.
அதனால சொல்றாரு புதிய உடன்படிக்கை என்ன பண்றேன், நான் தான் இனிஷியேட் பண்றேன் அப்படி சொல்றாரு. That's why he's saying, I am beginning the new covenant. யா, இந்த ரத்தமும் இந்த மாம்சமும் அதோடைய அடையாளமா இருக்குன்னு சொல்றாரு. This flesh it's a sign. யா, the blood and the flesh is a sign of the new covenant. யா, சோ இப்ப நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு. Now there are a lot of promises. அந்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் ஜீசஸ் நம்ம கொடுத்துட்டார். And Jesus gave all these promises to us. ஆனா இதை எப்படி நாம் அனுபவிப்பது? How can we experience this? இதற்கு அடையாளம் என்ன? And what is the sign for it? டேவிட், நான் ஆண்டோட பிள்ளை நல்லா தெரியுது. You say that, David, I know that I am the child of God. ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்காரு எனக்கு தெரியுது. And I know that God has a lot of blessings for me. எல்லாமே தெரியுது. I know that. ஆனா ஒண்ணு காண மாட்டேங்குது லைஃப்ல. But I am not able to experience anything in my life. இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். And today I'm going to teach you that. யா, சோ எப்படி ஆண்டவருக்கு வார்த்தை, சோ அவர் வார்த்தையின் மூலமா அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். No, he has done everything through word. சோ நான் போன வாட்டி சொன்ன மாதிரி எப்படி சொன்னேன்னா, நான் ஆபிரகாம் வச்சு சொன்னல, அவர் சுத்தி கித்தி பார்த்துட்டு என்ன சொன்னாரு, ஏன் ஆணையா நான் உனக்கு இதை செஞ்சு முடிப்பேன்னு சொல்றாரு. No, I told you last week, no, God look around and through he swore himself over him. யா 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 பாருங்க, அதே மாதிரி ஒரு வசனம் உனக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப I will show you same verse like that. 2 கொரிந்தியர் 1:20 2 Corinthians 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. For all the promises of God in him are yes, and in him amen to the glory of God through us. எப்படியா? ஆமென். சோ ஜீசஸ் கிட்ட போய் இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுதான்பா அப்படின்னு சொல்லுவார். No, if we go to Jesus and ask what is this promise, he say it is yours. ஒன்றுதான். It is yours. ஒன்றுதான். It is yours. ஆனா இந்த வார்த்தைய இயேசு சொல்லிட்டாரு, ஆனா அது எப்படி உங்க வாழ்க்கையில் நிறைவேறுது? He said yes to this promise, but how it is going to manifest in your life? சொல்லுங்க. அதையும் அவர் குடும்பத்துல இருக்கவங்க தான் பண்றாங்க. That also done by the family of God. அடுத்த வசனம் 21 படிங்க. Let us read verse 21. Yeah. Now he who establishes us with you in Christ and has anointed us is God, who also has sealed us and given us the Spirit in our heart as a guarantee. 22 படிங்க. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்கள் ஆவி என்னும் அச்சாரத்தையும் என்ன போட்டிருக்கு, கொடுத்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. கேரண்டின்னு சொல்லுங்க. He also has sealed us and given us the Spirit in our heart as a guarantee. உங்க வாழ்க்கையில In your life, ஆசீர்வாதங்கள் நடக்கணும்னா அதுக்கு கேரண்டி யாரு? so in your life the blessing has to happen. Who is the guarantee? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். It is the Holy Spirit. ஒரு ஆட் ஒன்று இருக்கும், பிரீத்திக்கு யாருங்க கேரண்டின்னு, ஒரு மிக்ஸி கிரைண்டர் ஆட் வரும் ஒன்று. No, there is a old ad like who is guarantee for Preeti. சோ அது மாதிரி உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் எல்லாத்துக்கும் கேரண்டி வந்து பரிசுத்த ஆவியானவர். So in your life, for all promises, Holy Spirit is a guarantee. He is the sign of the new covenant. He is the sign of the new covenant. Amen. புதிய உடன்படிக்கையின் அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். அடையாளமே பரிசுத்த ஆவியானவர் தான். He is a sign of new covenant. எடுங்க 2 கொரிந்தியர் 3:3. Let's take 2 Corinthians chapter 3, 5 verse 5. Yeah. Not that we are sufficient of ourselves to think of anything as being from ourselves. Okay. 6 Who also made us sufficient as ministers of the new covenant. Ministers of the new covenant. Okay. Ministers of the new covenant எப்படி ஆனாங்கன்றத பாருங்க. Not of the letter, but of the Spirit. Come on, say, but of the Spirit. But of the Spirit. But of the Spirit. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதிராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. சொல்லுங்க, ஆவிக்குரியதா இருக்கிறது. But of the Spirit. Listen. You have to listen this. புதிய உடன்படிக்கையின் சைன், அதோட அச்சாரம், கேரண்டி யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். The sign of the new covenant, the guarantee of new covenant is Holy Spirit. Holy Spirit. Holy Spirit. Yeah. So இப்ப கல்லுல கொடுத்தாரு, ரெயின்போல கொடுத்தாரு,
உடம்புல கொடுத்தாரு கவனன்ட்ட. இப்ப எப்படி கவனன்ட் பண்ணிருக்காருன்னா உங்களுக்குள்ள இருந்து கவனன்ட் பண்ணிருக்காரு. No, he has given as rainbow as a covenant, then he gave in the tablets, then he gave in his own body. Now how he had made the covenant is he has kept it inside your body. ஓ, உங்களுடைய சரீரமே என்னுடைய ஆலயம், உனக்குள்ளதான்டா வாசம் செய்வேன், அதுதான் என்னுடைய வாஸ்துஸ்தலம், அதுதான்டா என்னுடைய ஹோம் அப்படின்னு நம்ம சரீரத்தாக்கிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். He said that your body is my temple, I reside in you, I am in you. He made yourself as that. You are the sign of God. Amen. So பரிசுத்தவான் எங்க இருக்கானா? உங்களுக்குள்ள இருக்கார். And Holy Spirit is in you. நீங்க அவருக்கு அற்புதமும் அடையாளமா இருப்பீங்க இந்த சீசன்ல. Rebala Siantanabe. You will be the wonder and sign of God. I'm prophesying this to you. Rabala Haraba Shantarabeda. இப்ப பாருங்க, நான் நிறைய வசனம் காமிக்க போற பாருங்க. ஆவியானவர் தான் நம்மளுடைய புதிய உடன்படிக்கையின் அடையாளம்னு. I'm showing a lot of verses now that Holy Spirit is the sign of new covenant. கலாத்தியர் 3:19 எடுங்களேன். Let's take Galatians 3:19. எடுங்களேன். What purpose then does the law serve? It was added because of transgression. No, sorry. I'm sorry. 3:14. I'm sorry. 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். இப்ப அழகா செட் பண்றாரு பால் இத. ஆபிரகாமோட எல்லா ஆசீர்வாதமும் எப்படி வரப்போதா? கிறிஸ்துவின் மூலமாக வரப்போதா. The word, through word, every blessing has come to the Gentiles. That the blessing of Abraham must come upon Gentiles in Christ Jesus. The word in Christ Jesus, the entire blessing of Abraham is going to come upon Gentiles. இப்ப வந்துருச்சு, வார்த்தை வந்துருச்சு. The word has come. அடுத்த பாராகிராஃப் என்ன சொல்லுது பாருங்க. And what is the next paragraph telling? Next part of the verse saying, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் இப்படி ஆயிற்று. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேர்ட் மூலமா என்ன வந்துச்சு? Through word what came? எல்லா ஆபிரகாமோட ஆசீர்வாதம், the entire blessing of Abraham. சோ இப்ப again வேர்ட் மூலமா என்ன வந்துச்சு? And again through word what came? Holy Spirit. That we might receive the promise of Spirit. So Holy word Spirit. and the Spirit connection. The connection of the word and the Spirit. ஆண்டவர் சொன்ன, அப்பா சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் அது இயேசு என்ற வார்த்தையின் மூலமாக ஆவியானவரால அனுபவிக்கப்படுகிறது. Every promises that God has said through Jesus by Holy Spirit, we will be experiencing it. Yeah. Yes. பாத்தீங்களா வசனத்தை? அடுத்த வசனம் காமிக்கிறேன் பாருங்க. We will see the next verse. எபேசியர் 1:13. Ephesians 1:13. Yeah. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, ஓகே, சத்திய வசனத்தை, you heard the scriptures, you heard the word, விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். In him you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation. In him also, having believed, you were sealed with the Holy Spirit of promise. சொல்லுங்க, sealed. You were sealed. புதிய உடன்படிக்கையின் அடையாளம் யார் தெரியுமா? Do you know the sign of the new covenant? பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit. எடுங்க ரோமர் 5:5 எடுங்க. Let's take Romans 5:5. Yeah. Now hope does not disappoint, because the love of God has been poured out in our hearts by the Holy Spirit who was given to us. Aha. The love of God, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. சோ நீங்க love of God எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும்னா அதோட அடையாளமே பரிசுத்த ஆவியானவர். So if you have to experience the love of God, the sign that has given to us is Holy Spirit. Come on, say Holy Spirit. Say Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய அடையாளம், புதிய உடன்படிக்கையின் அடையாளம். The sign of new covenant is Holy Spirit. இதுல இருக்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னா அதோட அடையாளம், அதோட கேரண்டி, அதோட என்ன சொல்றது, no, everything, whatever you say, Holy Spirit. No, the entire promises in this Bible which you wanted to experience, which you want to manifest in your life, then the sign, the guarantee, everything is Holy Spirit. Holy Spirit. அவர்தான் அடையாளம். He is the sign. He is the sign of the new covenant. He is the sign of the new covenant. Yeah. Yes.
Holy Spirit was not given to some people. Holy Spirit was given to everyone. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. He's poured on all. Yeah. Yeah. எபேசியர்ல ஒரு வசனம் இருக்கு. There is a verse in Ephesians. By one spirit we have connected to the Father அப்படின்னு இருக்கு. That one spirit is the Holy Spirit. அவர்தான். No, Holy Spirit is a connection to the Father. எப்படி இயேசு பிதாவுக்கு வழியோ, Holy Spirit is a connection to the Father. How Jesus is a way to Father, Holy Spirit is a connection to Father. அப்பா பிதாவே என்று உங்களை கூப்பிட பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றேன். It is the Holy Spirit that make you call him Abba Father. சோ உங்களுக்கு அவர் பண்ண உடன்படிக்கை, The covenant that he has made with you, அது உறவின் உடன்படிக்கை. it is a covenant of relationship, அந்த உடன்படிக்கை வார்த்தையை அவர் செய்திருக்கிறார். and he has done that covenant is word, அது உங்களுக்கு அடையாளமா அதை கொடுத்திருக்கார். and he has given the sign to you. சோ உறவா யார் வரா? Who is coming as relational? ஜீசஸ் வரார். Jesus comes. அவர் வார்த்தையா இருக்கிறார். He is the word, அந்த வார்த்தை அடையாளமா மாறார். and the word is changing into sign. நீங்க எடுத்து ட்ரினிட்டில எல்லாத்துலயுமே போட்டு பாருங்களேன். ஃபாதர் எடுத்து போட்டு பாருங்களேன். அவர் என்னவா இருக்காரு? உறவுக்காக இருக்காரு. அதனால ஃபாதர்னு கூப்பிடுறோம். No, if you look into Trinity and see everybody, no, we call him Father. That means relationship. That is relationship. அவருடைய வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதை முடிக்கிறதுல அவர் என்னவா இருக்காரு? ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல ட்ரூத்ஃபுல்லா இருக்காரு. அதுக்கு No, if he has given a word, he is so faithful, he is so truthful to fulfill that. பரிசுத்தாவியானவரே நமக்கு அடையாளமா இருக்கார் புதிய உடன்படிக்கை. And in the new covenant, Holy Spirit is the sign. இந்த உடன்படிக்கை ஒரு நித்திய உடன்படிக்கை. And this covenant is eternal. இது குறித்து நான் பேசுவேன் நானு. I am going to talk about this. இன்னைக்கு இது போதும் உங்களுக்கு. But for today, this is enough. Yeah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Covenant for God is word, but covenant for human is they need sign. அடையாளம். அந்த அடையாளம் பரிசுத்தாவியானா இருக்கிறார். And that sign is Holy Spirit. பரிசுத்தாவியானா இருக்கார் உங்க வாழ்க்கையில. Holy Spirit. ரோமர் 8:11 இப்படிதானே இருக்கு. No. What? No, the same spirit that raised Christ Jesus is living in you. But if the spirit of him who raised Jesus from the dead dwells in you. So, இயேசுக்குள்ள வசித்த அதே ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரா? என்ன பண்ணாரு? இயேசுக்குள்ள என்ன பண்ணாரு? மரித்த சரீரத்தை என்ன பண்ணாரு? உயிர்ப்பிச்சாரு. இப்ப அதே பரிசுத்தாவியானவர் நம்மளுடைய சரீரத்துல இருந்து என்ன பண்றாரா? சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். He who raised Christ from the dead will also give life to your mortal bodies through his spirit who dwells in you. He is working inside of us. Do you want to live as a sign of God in this world? நீங்க ஆண்டவருடைய அடையாளமா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிள்ளை என்ற அடையாளத்துல வாழணும்னு நினைக்கிறீங்களா? Do you want to live as a sonship, as a child, as a sign of child in this world? பரிசுத்தாவியானவர். Holy Spirit. இயேசு உங்களுக்கு என்னெல்லாம் செய்தாரோ அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்படையா செஞ்சு முடிப்பார். No, what and all things Jesus has done for you in his life, he will manifest it in your life. இத உறவா அவர் செய்து முடிப்பார். He will do as relational. So how is your connection with the Holy Spirit? நீங்க எவ்வளவு செய்தி கேட்கலாங்க, எவ்வளவு பைபிள் படிக்கலாங்க, ஆனா உங்களுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் இருக்கும் உறவு எப்படி இருக்கு? No, you might listen so many messages, you might read lots of verses, but how is your relationship with Holy Spirit? பரிசுத்தாவியானவர் தினந்தோறும் உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறீங்களா? Are you really experiencing Holy Spirit daily in your life? உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க உங்க வாழ்க்கையில இருக்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறத நீங்க பாப்பீங்க. Now, when you experience that daily, then you will see all these promises fulfilling in your life. Yes. The sign of the new covenant is the Holy Spirit. Holy Spirit is a sign of the new covenant. அவர் ஒரு நித்திய உடன்படிக்கை. Yes.
உங்களுக்குள்ளதான் அவர் வாசம் செய்வார். and he lives in you. எஸ், அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான். There is only one agenda for him. அப்பாவை நம்ப வைக்கிறது தான், உங்களை அப்பாவை நம்ப வைக்கிறது தான் அவரோட அஜெண்டா. To make you believe in Father. எப்படின்னா எவ்வளவு அப்பா நேசிக்கிறாருன்றத நம்ப வைப்பார். How much you love Father, that he Father loves you, that he will make you believe. இததான் பிதா குமார் பரிசுத்தாவியானவர் மூணு பேரும் உடன்படிக்கையா நம்ம லைஃப்ல ஒர்க் பண்றது நம்ம இருதயத்துல. This is what the Father, Son and Holy Spirit as a covenant working in our heart. Yeah. 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 The covenant faithfulness of God. Yeah. உடன்படிக்கை என்பது ஒரு வார்த்தைனா, உடன்படிக்கை என்பது உறவின் சம்பந்தப்பட்டதுனா, அடுத்தது உடன்படிக்கை என்பது வார்த்தையா இருக்கு, அது ஆண்டவருக்கு. ஆனா நமக்கோ அது அடையாளமா இருக்கு. If covenant is faithful, the covenant is word for God. The covenant is relational. The covenant is relational and covenant is word for God and sign for us. Sign for us. Yeah. என்னைக்குமே ஆண்டவர் வந்து உங்களை ரொம்ப இதுவாலாம் நினைக்க மாட்டார், கேவலமாலாம் நினைக்க மாட்டார். நம்ம அவருடைய பிள்ளைங்க. No, God will not just consider you so low because we are his children. Yeah. அப்பா இப்படி ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில இந்த வருஷத்துல கொடுத்திருக்கீங்க. God, you had given such a verse in a promise in my life in this year. இந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க உண்மையுள்ளவரா இருக்கீங்க. And you are so faithful to the word to fulfill it. என்ன பியூட்டினா, அவரே வார்த்தை கொடுத்து, he has given you the word, அவரே அந்த வார்த்தையை உங்களை நடத்தி அதை நிறைவேற்றுகிறார். and he is leading you and he is fulfilling that word in your life. Yeah. அவர் ஆல்பா ஒமேகாவுமா இருக்காரு. He is the alpha and the omega. சோ அவரோட வார்த்தையோட முடிவு என்னன்னு அவருக்கு தெரியும். He knows what is the end of his word. அந்த வார்த்தைக்கு உங்களை என்ன பண்றார், நடத்தி செல்கிறார். And he is leading you into that word. Yeah. Yes. Yes. எஸ், இந்த ஒரு வருஷத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இன்னைக்கு. I'll finish with this verse. கண் கண்டதுல, காது கேட்டதுல, மனதளவுக்குள்ள தோன்றதுல, அவர் தன்னோட பிரியமான பிள்ளைங்க, அன்பு கூறுற பிள்ளைங்களுக்கு சகலம் என்ன பண்றாராம், எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காராம். எஸ், prepared it. அடுத்த வசனம் சொல்லுது, இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறாராம். But as it is written, eye has not seen, no ear heard, no have entered into the heart of the man the things which God has prepared for those who love him, but God has revealed them to us through his Spirit. Yeah. So உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளம், உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அடையாளம் பரிசுத்தாவியானவர். So the sign of your spiritual life is Holy Spirit. நீங்க பிளெஸ்டா வாழ்றீங்கல்ல, அந்த 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 சைன் வெளிப்படணும்னா, நோ blessed, healthy, குறைச்சல் இல்லாம, நோ எல்லா பகுதிகளும் சமாதானத்தை நீங்க அனுபவிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரோடு வாழ கத்துக்கணும். No, if you're living a blessed life, a healthy life, a wealthy life, a peaceful life, for that you have to experience Holy Spirit in every area of your life. Yes. Yes. You will see the faithfulness, the covenant faithfulness of God. எப்படி பாருங்களா, வார்த்தையும் தந்துட்டு பரிசுத்தாவியானவரும் கொடுத்து அதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிறாங்க அவங்க. No, he has given the word to you, he has given the Holy Spirit to you, and he is fulfilling the word in your life. அதுதான் covenant faithfulness. And that is the covenant faithfulness. உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is faithful to his covenant. Yeah. இந்த வருஷத்தோட வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா இப்ப? Let us read the verse for this year. Yeah. Leviticus 26:9. Let's take Leviticus 26:9. Yeah. For I will look on you favorably and make you fruitful, multiply you and confirm my covenant with you. அதுல பாருங்களேன், இந்த 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 எல்லா வார்த்தையிலும் பாருங்க, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் போட்டிருக்கு. இப்ப இதுல உங்களை என்ன பண்ண சொல்றாரு இதுல? No, in this verse what is he asking us to do? ஒண்ணுமே இல்ல. There is nothing. உடன்படிக்கையை நான் கன்ஃபார்ம் பண்றேன். I look you favorably, make you fruitful, multiply you and confirm my covenant with you. சோ எப்படி கன்ஃபார்ம் பண்ண போறாருன்னா, how is going to confirm? பரிசுத்த ஆவியின் மூலமாக இத கன்ஃபார்ம் பண்ண போறாரு உங்க லைஃப்ல. Confirm it through the Holy Spirit. யா ரபலா சியாந்தன பௌடா ரெகேண்டா. எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் கொடுத்தாரு. நோ,
காரியங்கள் சடுதியா நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. This is a word that God given me, that you will see things happen swiftly for you. Suddenly, swiftly, acceleration, Right. quickening. You can experience that. Yeah. ஏன்னா ஆவியில டைம் கிடையாது. Because in the spirit there is no time. சொல்லுங்க, நோ டைம். No time. டைமே கிடையாது. There's no time. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெயின்ல கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க சென்னை போனீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகுது? Now, if you're traveling in train from Chennai to Coimbatore, how much time it will take? வந்தே பாரத்ல போனீங்கன்னா 7 hours. If it is in Vande Bharat, maybe 7 hours. இதுல போனீங்கன்னா 8 hours. In a normal train, it might be 8 hours. சோ அதே இடத்துல இப்ப ஃளைட்ல போனீங்கன்னா எவ்வளவு ஆகுது? But the same place, if you go in flight, how it will be? 45 minutesல போறோம். You can reach within 45 minutes. ஒரே ஒரு லாவை மாத்திரம். Only a law is being overcome. சோ ஏரோடைனமிக்ஸா மாறினப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7 மணி நேரம் காண போச்சு. When we change into aerodynamics law, almost 7 hours are reduced. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது, we are having the law of spirit. அப்பனா law of spiritல நம்ம ஷிஃப்ட் ஆனோம்னா we will experience things quicken. In Romans 8:2, it says that we are having the law of spirit. When we are into the law of spirit, the quickening thing will happen. சோ உங்க வாழ்க்கையில பண்ண வாக்குத்தத்தத்தோட ஒவ்வொரு அடையாளத்தையும் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. ஏன்னா உங்களுடைய அடையாளம் யாரா இருக்காருன்னா பரிசுத்தவானவர். You will see every word that spoke over you. You will see that the things were just happening to you because the sign that is given to you is the Holy Spirit. Yes. 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 So as I spoke to you today, covenant is a word for God and sign for man. Yeah. I believe that God is shifting your life. God is shifting your life. Things are changing for you. பரிசுத்தவானோட எப்படி வாழ்வது, பரிசுத்தவானை எப்படி கேட்கிறது, பரிசுத்தவானோட எப்படி இசைந்து நடக்கிறது, இது குறித்து அதிகமா நம்ம இந்த வருஷத்துல ஜர்னி பண்ணுவோம். No, in this year we will journey like how to live in Holy Spirit, how to walk with Holy Spirit, how to live in Holy Spirit. அவருடைய உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். He is so faithful to his covenant. அவருடைய உடன்படிக்கை உறவாய் இருக்கிறது. Because his covenant is relational. அவருடைய உடன்படிக்கை நமக்கு வார்த்தையா இருக்கிறது. His covenant is a word. Yeah. Yes. Yes. Things are shifting for you. Balasiandra boda. Rekinda manasianda lebeda. Limando. Rekinda malasianda nabeda. Lantuna boda. Rekinda barasiantana boda. Rantana boda. Rapona rekinda. Rabara diantana bo. Rakana. Rantana boda. Rampana diantana beda. நான் பாக்குறேன் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நான் இப்ப ஜெபம் பண்ணும் போது மரணத்தில் பிடியில் இருக்கிற மரண பிடியில், no, that's a word that I'm seeing, the clutches of the death, no, I'm seeing that kind of word right now. God is breaking it now in your life. ஒரு இருமல் வந்தாலோ இல்ல ஒரு மாதிரி ஃபினான்ஷியலி ஒரு டவுன்ஃபால் இருந்தாலும் டெத்தை குறித்து யோசிக்கிறீங்கல்ல, அது பிரேக் பண்றார் ஆண்டவர். இஸ் பிரேக்கிங் இட் நவ். இஸ் பிரேக்கிங் இட் நவ். லெபான்டோ சிட்டாங்கனா தியான்ட ரபேடா. You are not under the law of sin and death. You are under the law of spirit. You are under the law of spirit. நீங்க ஆவியின் பிரமாணத்துல இருக்கீங்க. மரணத்தின் பிரமாணம் உங்கள் மேல ஆளுகை செய்யப்படாது. It doesn't have an authority over you. Repela sitambana. God is breaking it now. Tell yourself, declare yourself, I am under the law of spirit. சொல்லுங்க, நான் நியாயத்தின் நான் ஆவியின் பிரமாணத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. ஆவியின் பிரமாணத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. Tell yourself. Ribala sete meniata raboda. Rakuba rianta rabeda. Remando. Lamana dideda rasianta nabeda. Thank you, Holy Spirit. I speak the blessing of the Lord over you. The Lord bless you and keep you. The Lord will make his face shine upon and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you shalom. 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 I know this word has blessed you. Yeah. Give it from your heart. Yeah. Give it from your heart. Yes.
unlock the potential of God Amen. by sowing the seed. ஆண்டோடைய no, there are certain things that you need to unlock. It is in the place of giving. Yes. 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 Thank you for partnering with us in media. Thank you so much. No, I thank you everyone. No, still things are there to be finished, things are there to do, but I'm just trusting God for every penny, every money that is coming, and my heart is to give good things. நான் செய்கிற எல்லா காரியங்களும் I want to give it best. இருதயத்துல நான் என்ன வச்சிருக்கேன்னா, நான் எது செஞ்சாலும் அது பெஸ்டா நான் கொடுக்கணும். No, it is in my heart that whatever I do, I want to do the best. ஆபேல் எப்படி பெஸ்டா கொடுத்தானோ, I wanted to give the best in media. Yeah, that's my heart. So whatever God is laying in your hearts, I want you to give.